வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி ஒரு 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆஃப்கோர்ஸ் த ரிசல்ட்ஸ். 2 இம்பார்ட்டன்ட் கம்பெனி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக். ஒன்று ஐடி செக்டர் விப்ரோ, அனதர் ஹெச்டிஎஃப்சி. இதில் ஒரு குயிக் ரிவ்யூ என்னன்னு பார்த்துடலாம். அப்புறம் செகண்ட் மேஜர் டாபிக் என்ன அப்படின்னா இன்றைக்கி கூகுள் ஷீட்டு. கூகுள் ஷீட்டில் நான் ஒரு சர்டன் ஃபீச்சர் அதில் வச்சுருக்கேன். அது நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய மெம்பர்ஸ் இல்லாட்டா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணல. அவங்க இந்த ஃபீச்சரை அவங்க இதில் கூகுள் ஷீட்டில் ஆட் பண்ணலை. அதனால் இதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். சில பேர் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது பண்ணாதவங்களுக்காக சொல்கிற நரேஷன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். 2 பேரோட ரிசல்ட்ஸும் பார்த்தோன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐடி செக்டார்ஸ் நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் அட்லீஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி தான் விப்ரோவும் லாஸ்ட் குவார்ட்டர்லேயே அவங்க நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க, க்ரோத் இல்லை, க்ரோத் தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த தடவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அனதர் 2 குவார்ட்டர்ஸ் அது ஆகணும். அப்போ தான் அமெரிக்கன் மார்க்கெட் ரிவைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியும் வில் ஸ்டார்ட் டூயிங் வெல். ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்களா அப்படின்னா அவங்களுடைய மர்ஜர் இருக்குது பாருங்கள், அதோட இம்பேக்ட் இன்னும் அந்த பேங்க் கேரி இட் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களும் இன்னும் ஒரு 2 குவார்ட்டர்ஸாவது ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த மர்ஜரோட இம்பேக்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு. அஃப்கோர்ஸ் அவங்களோட அட்வான்சஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு மார்ஜினலி. ஆனால் டெபாசிட்ஸ் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுடைய அட்வான்ஸ் டு டெபாசிட் ரேஷியோ பார்த்தோன்னா இன்னும் வெரி ஹை, அபவுட் 109-10 அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக இட் ஷுட் பி ஃபார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் 75 இருக்கும் அட்வான்ஸ் டு த டெபாசிட். இன்னும் அதை தே ஆர் ஒர்க்கிங் இட் அவுட் டு கரெக்ட். அண்ட் அனதர் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த காசா ரேஷியோவில் ஸ்லைட் டிக்ளைன் இருக்குது. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்லையும் ஸ்லைட் டிக்ளைன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் அனதர் 2 குவார்ட்டர்ஸ் அது ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறமேல் தான் இந்த பேங்க் ட்ரெமெண்டஸ் க்ரோத் பார்த்துருக்கும், இல்லாட்டா அந்த எஸ்டர் இயர்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் வில் கோ இன் டு த கூகுள் ஷீட். ஏன்னா இன்றைக்கி மெயின் டாப்பிக்கே கூகுள் ஷீட் தான். அந்த கூகுள் ஷீட்டில் நான் ஆட் பண்ண இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இன்னொரு ஃபீச்சரை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ கூகுள் ஷீட் எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அதில் டிக்கர்னு இது இருக்கும், அந்த கோடு இருக்குல்ல, அந்த கம்பெனியோட கோடு, தென் அந்த நேம் ஆஃப் த கம்பெனி, அப்புறம் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேஸ், அப்புறம் தி ஆவரேஜ் ப்ரைஸ், நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய இது கொடுத்துருந்தாங்க. இதோட இன்னொரு இதுவும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்ன ஃபீச்சர் அப்படின்னா, நான் யூஸ்வலாக எல்லா கம்பெனிக்கும் ஃபாலோ பண்ணுறது உண்டு. அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஒரு 80% சொல்லிக்கலாம், அதை ஆட் பண்ணுறது உண்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடி இல்லாட்டா அதை நம்ம கூகுள் ஷீட்டில் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி சில திங்ஸ்லாம் கமெண்ட்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணலாம். ரெகுலர் பேசிஸில் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஃபார் அ லாங் டர்ம், அட்லீஸ்ட் ஃபார் 3 years and 5 years ஹொரைசனில் இருக்கிறனால என்ன ரீசனுக்காக அந்த டைமில் நம்ம வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லைங்க, நிறைய திங் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் நான். எந்த குரூப்பில் இந்த ஸ்டாக்கில் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப்னா இது வேல்யூ ஸ்டாக்கா, இல்லாட்டா க்ரோத் ஸ்டாக்கா, இல்லாட்டா அந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் சொல்கிறாங்களா அந்த ஸ்டாக்கா, இல்லாட்டா கார்ப் அப்படின்ட்டு, அது கூட இப்போ கரண்ட்லி ரொம்ப வைட்லி யூஸ்டு. தெர் இஸ் கார்ப் அப்படிங்கிறது த க்ரோத் அட் கரண்ட் ப்ரைஸஸ், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டா இது நான் சிக்ளிக்கல் குரூப்பில் கேட்டகரைஸ் பண்ணுறீங்களா, இல்லாட்டா கான்ட்ரேரியன் பெட். நான் கூட ஒரு ஷேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் இதை வாங்காதீங்கன்னு சொல்லிடுறீங்க, ஆனால் இதை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட்டில் டைட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு இது கொடுக்கும். ஸோ எப்படி இதை ஆக்ட் பண்ணணும், எக்ஸிட் ஆகிறப்ப எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இண்டிகேஷனாக இருக்கும். அப்புறம் ஒரு 4 or 5 கேட்டகரிஸ் கீழே அதை இது பண்ணிக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஏன் இதை நம்ம வாங்குகிறோம்,
இந்த ஸ்டாக்கை ஏன் வந்து இந்த டைமில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக்கை வந்து நான் எத்தனை நாள் ஹோல்ட் பண்ண போகிறேன், 3 வருஷமா 5 வருஷமா இல்லாட்ட 1 வருஷமா அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து செகண்ட் இது. அண்ட் தேர்டு வந்து இந்த கம்பெனியோட ஹைலைட்ஸ், அது ஒரு சின்ன 2-3 பாயிண்ட்டாக சொல்லிடுங்க, தேர்ட் பாயிண்ட்டாக. அண்டு ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு 2-3 பாயிண்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன. அப்புறம் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி பற்றி என்ன வியூ இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா பற்றி படிச்சிருப்பீங்க, இல்லாட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க வாங்கலாம் அப்படிங்கிறத. ஸோ அந்த பர்செப்ஷன் என்ன இருக்குது, எப்படி மார்க்கெட் வந்து இதை வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறமேல வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை இதை ரிவ்யூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இதை பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கும். ஏன் இந்த ஷேரை நான் வாங்குகிறேன், எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண போகிறேன், இது எப்படி நான் இதுலேருந்து எக்ஸிட் ஆக போகிறேன், எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்டாக்கில் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அதை பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஆக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம எல்லாமே என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, தோ வந்து பிஹேவியரல் சயின்ஸ் தான் ஹஸ் காட் அ கிரேட் சே இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு தான் வியூ. இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து வி கேனாட் மேக் இட் அஸ் அ சயின்ஸ். சயின்ஸுன்னு சொல்கிறப்ப இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி செஞ்சால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி கிடையாது. அதை வந்து நம்ம மோர் அண்ட் மோர் டுவர்ட்ஸ் தட் சயின்ஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு. இது நான் என்றைக்கு வாங்கினேன் அப்படின்னா 16/8/2023. இது வாங்குறதுக்கு முன்னாடியே 2 ஸ்டாக்கு இதே கேட்டகரியில் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கேஇஏ இண்டஸ்ட்ரி அட் வெரி லோ ப்ரைஸு. அப்புறமேல வந்து பாலிகேப் வந்து எங்கள் சோலார் இண்டஸ்ட்ரியில் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே அந்த டைம்லேயே வாங்கினது அது அட் அ வெரி லோ ப்ரைஸ். ஸோ அந்த இதை வந்து பாருங்கள் என்னென்ன காரணத்தில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து நான் க்ரோத் கேட்டகரியில் வச்சுருக்கேன். நான் இது என்னுடைய வியூ, நீங்கள் எந்த கேட்டகரியிலும் போடலாம். நான் க்ரோத் கேட்டகரியில் வச்சுருக்கேன். இந்த இது ஏன் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ். ஒன்று வந்து இட் இஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராக்ஸி தீம். அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு க்ரோத் இருக்கிறனால இந்த ஸ்டாக் நல்லா பண்ணும். தட் இஸ் ப்ரைஸ் ஏர்னிங் இஸ் ஆல்சோ ரீசனபிள். இது வந்து க்ரோத் தீமில் இருக்கிறனால இது வந்து கன்சிஸ்டண்டாக இயர் ஆஃப்டர் இயர் க்ரோ ஆகும். தட்ஸ் அ தேர்ட் ரீசன். அப்புறம் ஃபோர்த் ரீசன் என்னென்னா, நான் கேஇஐ அண்டு பாலிகேப் வச்சுருக்கேன். அதனால் இதே குரூப்பில் இருக்கிறனால இந்த கம்பெனியை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி 4 ரீசன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒன் மோர் காலம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த இதில் வந்து டேட் ஆஃப் பர்ச்சேஸு நோட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கமெண்ட்ஸில் இந்த இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஹெட்டிங். அதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஹோல்டிங் பீரியட் வில் பி டில் திஸ் தீம் லூசஸ் இட்ஸ் அட்டென்ஷன் ஆர் ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீமுக்கு மதிப்பு இருக்குது, அதனால் அது கண்டினியூ ஆக போகுது டில் அபவுட் 4 to 5 years. ஸோ 2023 வாங்கியிருக்கேன், 2027 வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ணலாம். தேர்ட் ரீசன், இஃப் தெர் இஸ் அ டிராஸ்டிக் சேஞ்ச் இன் ROCE அண்ட் ROE, I will sell it. There is இன்னைக்கு வந்து ROE என்ன இருக்குன்னா, at the time of purchase it is more than 45, ROE more than 30. So excellent. ROE and ROC ரெண்டும் எக்ஸலண்ட். நான் வாங்கின ப்ரைஸு எவ்வளோனா 4,682 அந்த பீரியடில். அப்புறம் ஃபோர்த் ரீசன், டூரிங் எ ஹை புல் ரன் ஃபேஸ் டேக் அவுட் மை காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு கூட ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 ரீசன் கொடுத்துருக்கேன் வென் ஐ எம் கோயிங் டு எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்டாக் அப்படின்னு. அப்புறம் இந்த தேர்ட் திங், நவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீசன்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் பார்த்தோம். செகண்ட் வந்து த டைம் ஹொரைசன், எவ்வளோ நாள் வச்சுக்க போகிறேன்னு பார்த்தேன். அப்புறம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்,
இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர். ஏன்னா இதுவும் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரிஸ்க் ஃபேக்டரில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து இப்போ தான் கெய்னிங் கிரவுண்டு. ஒரு நிலை 10-15 இயர்ஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே மதிப்பே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். இஃப் தெர் இஸ் அ டிராஸ்டிக் சேஞ்ச் இன் ROCE அண்ட் ROE, அதை ரெண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணணும். இது ஏன்னா வெரி ஹை ROE அண்ட் ROCE இருக்குது. ரொம்ப இது இஸ் வெரி டிஃபிகல்ட் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதுவும் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். போத் பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்குது, அதே சமயத்தில் அது ரிஸ்க் ஃபேக்டராகவும் மாறிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பேலன்ஸ் ஷீட்லேருந்து கூட எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா நிறைய ஷேர் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மறந்துடுவோம். ஸோ அதை வந்து ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். அப்புறம் மார்க்கெட் பர்செப்ஷன், அந்த 4th ஹெட்டு வந்து மார்க்கெட் பர்செப்ஷன். நான் வாங்கும்போதே நான் பிஸ்னஸ் டுடேன்னு நினைக்கிறேன், அதில் தான் பிஸ்னஸ் டுடேன்னு தான் போட்டிருக்கேன். அதில் என்ன அந்த ஆர்டிக்கல் பற்றி ஒரு பெரிய இது வந்துச்சு அப்படின்னா, த ஷேர் வில் டச் 7,000 அப்படின்னு வந்துச்சு. இன்றைக்கி வந்து த ஷேர் வேல்யூ இஸ் மோர் தென் 7,000, 7,250 rupees. நெக்ஸ்ட் பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன பரவலான ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா, இந்த ஸ்டாக்கு வில் டூ வெல் அண்ட் ROE அண்ட் ROCயும் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம் அப்படின்ட்டு பர்செப்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட் ஹெட் என்ன அப்படின்னா, ரிவ்யூ எப்போ பண்ணோம் அப்படின்னா எவ்ரி குவார்ட்டரை இந்த இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, அண்டு எதுக்காக வாங்கினோம் அண்டு எதுக்காக நம்ம இப்போ விற்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக ஸ்பெல் அவுட் பண்ணி இருப்பீங்க. ஸோ அதை வந்து இட் வில் ஹெல்ப் யூ இன் என்ஹான்சிங் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, இந்த கம்பெனி இந்த மாதிரி பண்ணோம். நான் இன்னொரு கம்பெனிக்கு கூட எடுத்து சொல்கிறேன் பாருங்கள், கோல் இண்டியா எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 160 அந்த மாதிரி இதில் வாங்கியிருந்தேன். ஆனால் அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். எப்போ அப்படின்னா ஒரு 329 அந்த மாதிரி இருக்கிறப்ப எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது திருப்பியும் சரியாக கொடுக்கல. தோ வேஜ் ரிவிஷன் பண்ணாங்க, பட் கோல் ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணலை. ஸோ அதனால் நினச்சேன், ஓகே இதோட க்ரோத் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதில் எக்ஸிட் ஆனேன். ஆனால் திருப்பி ரீஎன்டர் பண்ணேன் 400 rupees. இன்றைக்கி வந்து 440, 450 அது மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டகரியில் இது கொண்டாடுவேன்னா, இப்போ வந்து இதோட கேட்டகரி மாறிடுச்சு. முதல்ல நான் வச்சுருந்தது வந்து இட்ஸ் அ க்ரோத் கேட்டகரியில் வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை வந்து கார்ப் கேட்டகரியில் தான் வச்சுருக்கேன் நான். க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸஸ். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன, ஏன் இதை வந்து நான் வந்து எப்போ வாங்கினேன் அப்படின்னா 29/1/2024 இந்த வருஷத்தில் திருப்பி ரீஎன்டர் பண்ணது டேட். கோல் ப்ரைஸஸ் வந்து வில் கோ அப் ஆஃப்டர் த எலெக்ஷன். நார்மலாக வேஜ் ரிவைஸ் பண்ணுறப்பே கோல் ரிவைஸ் பண்ணுவாங்க. பீயிங் அன் எலெக்ஷன் இயர், லாஸ்ட் இயர் அவங்க பண்ணலை. ஸோ அதனால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே கோல் ப்ரைஸ் ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்க ப்ரொடக்ஷனும் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த கோல் ப்ரைஸ் ரிவிஷன் வந்து வில் பி அ கிரேட் யூஸ் ஃபார் திஸ் கம்பெனி. அப்புறம் இந்த கம்பெனியோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக இருக்கும். நெட் ஆஃப் ரிசீவபிள்ஸ் பார்த்திங்கன்னா நியர்லி 21,500 crores. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது, எக்ஸப்ட் HAல தவிர இந்த மாதிரி ரிசர்வ்ஸே நீங்கள் பார்க்க முடியாது, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். அதனால தான் இவங்க நினச்சப்பெல்லாம் தே கேன் அண்டர்டேக் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதுவும் ஒரு ரீசனாக போட்டிருக்கேன், ஏன் இந்த கம்பெனியை வாங்கினேன் திருப்பியும் ரீஎன்டர் பண்ணேன் அப்படிங்கிறது. அண்ட் இவங்களோட பாரோயிங் பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் லிமிட்டட் தான். இட்ஸ் அபவுட் 6,000 crores. அது வந்து மோராக ஒர்க்கிங் கேபிட்டலாக தான் இருக்கும். எவ்வளோ நாள் இந்த டைம் பீரியட், நான் எவ்வளோ நாள் இந்த ஸ்டாக்கை வச்சுக்க போகிறேன் அப்படின்னா 3 years ஃப்ரம் 24லேருந்து 27 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கேன். 3 years. பவர் செக்டார் க்ரோத் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதனால இந்த கம்பெனி வந்து இம்பார்ட்டன்ட் சப்ளையர், அதனாலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா கோலுக்கு வந்து ஆல்டர்னேட் கிடையாது. எவ்வளோ தான் ரினியூவபிள் ஃபோக்கஸ் இருந்தால் கூட கோலுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. ஸோ அதனால் இது 3 year ஹோல்ட் பண்ணலாம் டெஃபினட்டாக அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இதில் கொடுத்துருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. அது வந்து அதனால் குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ப்ரைவேட் ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. அதுலேருந்து ஒரு பெரிய லீடர் எமர்ஜ் பண்ணால் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய செட்பேக் வரும்.
அண்டு இவங்க நினச்ச மாதிரி இந்த கோல் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணலனா, கவர்மெண்ட் அக்ரி பண்ணலனா அகெயின் ஒரு செட்பேக் இருக்கும். இதுதான் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ரிவ்யூ வந்து எவ்ரி குவார்ட்டர் அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அத்தனை கம்பெனிக்கும். ஸோ ஐ ஹவ் கிவன் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். எப்போ எக்ஸிட் ஆகிறதுக்குங்கிறதுக்கும் நீங்கள் வாங்கும் போதே ஒரு ஐடியாவோட என்டர் பண்ணியிருப்பீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த ரிவ்யூ ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இது கரெக்டான ஸ்டாக்கா இல்லையா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் பர்ச்சேஸை இட் இஸ் மோர் ஆஃப் சயின்ஸாக கொண்டாடணும் ரேதர் தென் ஒரு எமோஷ்னல் ஃபேக்டரோட அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஜேர்னி இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வித் திஸ் ஐ கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.